ஒன்று சரண்டா படகு சொல்கிறான். அமைச்சர் வணக்கம். மகாராஜா சுத்துல சுத்தல அடக்கம் அடக்கம் மகாராஜா சார். மகாராஜா உனக்கு ஒரு ஆள் தான் மகாராஜா. அவன் வரவங்களாம் மகாராஜானாக்கா எப்படி? ஆமா, எல்லாருக்கும் அடக்கம் அடக்கம் உடக்கம் உயர்ந்த குலத்துக்கு அடுக்கும் அடக்கம் வரும் பொருள் எடுத்து உரைத்தல் ஏதாகிலும் எக்கச்சக்கம் தவறுகள் செய்தால் ஏடாகணும் வார்த்தைகளை உரைத்தது உண்டானால் அடி குமுறி விடுவேன். அடி இது என்ன சபை? எனக்கு அடிக்கலையே, அவருக்கு ஒரு அடி கூட நான் கொடுத்துருப்போம். யாருக்கு? நம்மளுக்கு அவர் கொடுத்துருவாரு. இது என்ன சபை? மாபெரும் மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை. அதாவது நம்முடைய குலதெய்வம் சொல்லக்கூடிய மாரியம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கூழ் ஊற்றி பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் முப்பல்ல சர்க்கரையோடு அம்மனுக்கு ஆராதனை செய்து இன்று வீட்டிலே உருகி கொண்டிருந்தால் அம்மனுடைய அருளை பெற முடியாது. அதனால இன்று அதான் கலை என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து கலையை விட்டு அதன் மூலமாக அம்மனுக்காக கண்ணிருக்கணும். நம்ம செய்ய தொழிலானது நல்லா இருக்கணும். அப்படி என்று ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் நாடகத்தை விட்டு கற்குளிர பார்த்திருக்கிறார். சரி, இச்சபைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என் பெயர். உன் பெயர்? நான் எதுக்காக வந்திருக்கிறாய் தெரியுமாடா? பிள்ளைக்கு சொல் பார்க்கலாம். சொல்லுங்க.
இப்பயாகிலும் என் விளக்கம் விளக்க சொல்லுங்களேன். புரிந்ததா? விளக்க சொல்லுங்க. இல்ல தெரிந்ததா? தெரியுதா இல்ல புரிஞ்சதா? எப்படி? என்ன விளக்க சொல்லுங்க. டேய், சந்திர குலத்தில் சந்திரகுலம் வம்சத்திலே பிறந்தவர் விலகி வரக்கூடிய உண்மைதான். என் பெயர் பெயர் யார்? யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன். எப்படி? அர்ஜுனன். அருத்துணன் அர்ஜுனன். அப்படின்னு உரைப்பா. ஆஹா, அப்படி அர்ஜுனன் சொல்லிட்டேனே. உண்மைதான். மற்ற விளக்கம் விளக்க சொல்ல பார்க்கலாம். அந்த சந்திர குலத்தில் வந்த சந்திரன். அந்த சந்திரனுடைய மாமசத்தை வெற்றில குலத்தை வந்த இந்திரன் அளித்த பாலன். என் பெயர் அர்ஜுனன். இப்படி அர்ஜுனன் சொல்லிட்டேன். டேய், நான் எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமாடா? சொல்லிருக்க. அப்படி அர்ஜுனன் சொன்னாலும் எனக்கு என்ன அழகு தெரியுமா? என்ன அழகு? எனக்கு பள்ளியிலே எனக்கு எப்படி எப்படி அதாவது மமனில பச்சராகி மன்மதன் அழகு. மன்மதனை போல் அழகு யாரு? மன்மதனை போல் அழகு. மன்மதன் உலகத்திலே சிறந்த அழகு யார் தெரியுமா? அழகு மன்மதன். அந்த மன்மதனுக்கு இடையாகிய என் அழகு மன்மதன் அழகு. உண்மைதான். இப்படி மன்மதன் அழகு இருந்தால் எனக்கு எங்க தெரியுமா? எங்க எனக்கு பள்ளியில
ஆமாச்சாரியா ஐயா எனக்கு எங்கெங்க அழகு தெரியுமா எங்கெங்க பல்லிலே பரசிவனை நாவிலே நட்சத்திரம் முதுகிலே மச்சரேகை புபுலிலே உபயமாணிக்கம் ஆஹா எனக்கு முன் பின் முன் அழகு எப்படி 11 நாமதியும் 32 அழகு படித்தவன் என் பெயர் அர்ஜுனன் இப்படி அர்ஜுனனாக இருந்தாலும் என் நாடு என் தாயார் என்னுடைய தந்தையார் யார் எப்படி நாங்க பிறந்தோம் எப்படி பிறந்தீங்க இதற்கு தெரியுமா சொல்ல பார்க்கலாம் குந்தையம்மா தேவைக்கும் குந்தம்மா தாயாருக்கும் எங்க அண்ணன் சொல்லக்கூடிய குந்தம்மா தாயாருக்கும் என்னுடைய தந்தை சொல்லக்கூடிய யார் பாண்டு மகாராஜனுக்கும் கற்பை சுதனகாதிரத்தை என் பெயர் அர்ஜுனன் இப்படி இருந்தாலும் குருநாடு குருகிறோம் கொற்றவர் கைவர்கள் நாங்கள் எப்படி அந்த சத்தியம்
சத்தியம் தவறாத சந்தரிகளும் சந்திரகுலம் கோடி தாண்டவன் குருகுலம் குருகுலம். ஆமாங்க. இப்படி இந்த குருகுல வம்சத்திலே பிறந்தவர் பிறந்தவர்கள் ஆஹா நாங்கள் யாரு? யார்? ஐவர் ராஜார்கள். ஐவராஜர்கள். டேய் ஆஹா இப்படி ஐவர் ராஜார்கள் இருந்தாலும் இருந்தாலும் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தார்கள்? பாவின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நயவஞ்சகன் நயவஞ்சகன் பாம்பு வசம் உள்ளவன் உண்மைதான். யாரு? யார்? குடியேற்றுவாக்கி ஆஹா இப்படி கொடிய துறக்கி என்ன செய்தான்? ஆஹா இங்க என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தான்? எங்களை தினத்தக்கது சொல்லக்கூடிய துரியோதனன் ஆமா பாம்பு விஷம் உள்ளவன் உண்மைதான். கொடிய துரோகி கொடிய துரோகி எங்களை செய்யாதே ஆஹா குடும்பையெல்லாம் செய்தான். செய்தான். எப்படி எப்படி? வந்துட்டு அதாவது ஆஹா நாட்டுக்கு வர சொல்லி நாட்டுக்கு வர சொல்லி எப்படி என் நாட்டுக்கு வர சொல்லி நாட்டுக்கு வர சொல்லி ஒரு நிருபத்தை கொடுத்து அந்த நிருபம் மூலமாக எங்களை எங்க வரைத்தான்? எங்க? அஸ்திராபுரம் வரவழைத்தான். அஸ்திராபுரம் அஸ்திராபுரம் வரவழைத்து வாருங்கள் ஐவர்களை ஐவராஜர்களே சாதம் ஆவதற்கு சற்று நேரங்கள் ஆகும். ஆகும். எவ்வளவு? சற்று நேரங்கள் ஆகும். சில நேரங்கள் ஆகும். ஆகும். ஒரு சிறிய விளையாட்டு விடலாம். விளையாடலாம். அப்படி என்று சூதனால சொக்கட்டு நாடு நாடு நகரம் நவரத்தின் கிரிகளும் உப்பு சட்டு ஒருவாடு உண்மைதான். எல்லாத்தையும் பறித்து எங்கே எங்களை காடாவனமா ஓட்டினார். இப்படி காடாவனவாசம் ஓட்டுகிற போது மாமுடி ஒரு வாழை கண்ணுக்குள் என்னை போலவும் கண்ணுக்குள் இமை போலவும் எல்லுக்குள் என்னை போலவும் காத்து ரட்சிக்கக்கூடிய சிறுமந்தா நாராயணமூர்த்தி அவர் அருளால் எங்கே வனம் போக தொடங்கினோம். இப்படி வனம் போக தொடங்கிற போது முதல் சூரியவனம், இரண்டாவது ராமரிசுவனம், மூன்றாவது மூர்க்க மகாரசிவனம், நான்காவது காளி மகாரசிவனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதேன் பருவனம், ஏழாவது கந்திரவனம், எட்டாவது குருபுரீஸ்வரம், ஒன்பதாவது ரோமரிஸ்வரம், பத்தாவது பாலைவனம். இப்படி வனமா வனங்கடந்து 12 வருஷம் கழித்து ஒரு வருஷம் அஜாதவஸ்தை கழித்து ஆனால்
நாடு கேட்க சென்றால் துரியோதன் நாடு கொடுத்தானா? கொடுக்க மாட்டேன். டேய், காடாள பாண்டவர்கள் காடாள வேண்டும், நாடாள துரியோதன் நாடாள வேண்டும். அதாவது உங்களுக்கு நாடு சொந்தம் கிடையாது, காடுதான் சொந்தம். அப்படி உரைத்தபடி என்னுடைய மாமன் எண்ணுக்குள் என்னை போலவ கண்ணுக்குள் இமையை போலவ காக்கக்கூடிய ஸ்ரீமந்தா நாராயணமூர்த்தி உண்மைதான். எப்படி 13 பணி கழித்து அதாவது என்னுடைய மாமா தூதுக்கு அனுப்பினோம். அதுக்கிற பிறகு நாடு கேட்க அனுப்பினோம். அந்த துரியோதன் என்ன செய்தா? கண்ணா, பாண்டவருக்கு நாடு வேணுமானா கத்தி முனியாள நாட்டை பெற்றுக்கொள். கத்தி முனியாள் 18 நாள் சண்டையை நியமித்து இந்த 18 நாள் சண்டையிலே யாருக்கு வெற்றி பெறுகிறார்களோ அவர் நாட்டை வெல்லலாம். அப்படி என்று துரியோதன் கை போட்டு தந்தான். யாருகிட்ட? என்னுடைய மாமா சொல்லக்கூடிய எம்பெருமான்கிட்ட. எங்க மாமா என்ன வாங்கி வந்தார்? சண்டை வாங்கி வந்தார். சண்டை வாங்கி வந்து ஆனால் ஒன்று இன்று பார்த்தா நேற்றோட 12ஆம் நாள் சண்டை யாருக்கு வெற்றி? எனது உனது எங்களது வெற்றி. துரியோதனாதிரது தோல்வி அடைந்திருக்கிறார். இன்று விடைந்தால் 13ஆம் நாள் சண்டை நடக்கப் போகிறது. இந்த 13ஆம் நாள் சண்டையானது யாருதே? பணம் போதா? ஆறாம் பணம் போதல்றா இப்படி என்று வெடித்தாலே 13ஆம் நாள் சண்டை நியமித்திருக்கிறார். இது யாருக்கு வெற்றி? யாருக்கு தோல்வி? ஒன்னும் புரியவில்லை. அதனால எங்களை காக்கக்கூடிய இரவிலும் பகலிலும் காக்கக்கூடிய ஸ்ரீமந்தா நாராயணமூர்த்தி ராமன் அழைத்து மாமா இன்று 13ஆம் நாள் சண்டைக்கு போக வேண்டும். இன்று 13ஆம் நாள் சண்டைக்கு சென்றால் நாம் வெற்றி அடைய வேண்டும். இது யார் அனுப்புவது? யார் போவது? அப்படி என்று எங்க மாமனை கேட்க வேண்டும். மாமனை கேட்கணும், ஆலோசனை கேட்க வேண்டும். அதனால இன்று தினத்திலே எங்க மாமன் நினைக்கிறோமா என்ன?
சகோதரர்களே எப்படி என்றால் இன்று தினத்திலே நேற்றோடு பார்த்தா 12ஆம் நாள் சண்டை முடிந்து விட்டது. இன்று வெடிந்தால் 12ஆம் நாள் சண்டை 13. இன்று வெடிந்தால் 13. இந்த 13ஆம் நாள் சண்டையிலே நடக்க போகிறது. யார்து வெற்றி யார்து தோல்வி அப்படி என்று ஒண்ணுமே புரியவில்லை. அதனாலே ஐவர் ராஜார்களிலே அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய எப்படி ஆகல இன்று தினத்திலே அதாவது 13ஆம் நாள் சண்டையை வெற்றி பெற வேண்டும். இது யார் அனுப்பது அப்படி ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி என்று ஸ்ரீமந்தா நாராயணமூர்த்தி அழைக்க ஸ்ரீமந்தா நாராயணமூர்த்தியானவர் கருட வாகன மீதல் ஏறி சபை நாடி வருவார். அவரால் இந்த விளக்க தெரியும் சபையோர்களே.